வேடிக்கை பார்த்துட்டு போகிற ஆண்டவர் கிடையாது. நீங்கள் கீழே விழுந்து கிடக்கிறத மனுஷரோன்னா வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவன் வேடிக்கை பார்க்க மாட்டார். உங்களுக்கு அந்த இடத்துல அவர் முதல்ல உதவியாக வருவார். அவர் எப்படி வருவார் தெரியுமா? அங்கே அநேகரை எழுப்பி உங்களை தூக்கி நிறுத்தும்படியான ஒரு பலனாய் நிற்பார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிற இந்த இன்றைக்கி கொடுக்க போகிற இந்த தேவனுடைய வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியில் அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் கவனமாக நல்லா கேளுங்க. நல்லா அந்த சின்ன பிள்ளைகளை தயவுசெய்து என்ன செய்வேன், நான் பார்த்துக்கிட்டு அவங்களோட பேசிக்கிட்டு அவங்கள பார்த்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. பிரசங்கத்தை கேட்கும் பொழுது உங்கள் கவனம் எல்லாம் எங்கே இருக்கணும்? பிரசங்க பீடத்து மேலே இருக்கணும். ஓகேங்களா? பைபிள் மேலே இருக்கணும். 2 இடத்துல கவனமாக இருங்க. நல்ல வார்த்தை. ஏன்னா நீங்கள் நம்ம பேச போகிற முக்கியமான ஒரு காரியம் கொஞ்சம் சாத்தானையும் கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் இன்றைக்கி அவனுடைய சில கிரியைகளை அறிந்துக்கணும். புரியுதுங்களா? சாத்தான் செய்யும் கெடுதல்கள் அனைத்தையும் தேவன் நமக்கு நன்மையாகவே மாற்றுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் எனக்கு செய்யும் கெடுதல்கள் அனைத்தையும் தேவன் எனக்கு நன்மையாக மாற்றுகிறார். சொல்லுங்க. ஏனென்றால் தேவனுடைய தொடுதல் சகலத்தையும் நன்மையாக மாற்றிவிடும். அல்லேலூயா. இப்போ சாத்தான் என்ன நினச்சி உங்கள்கிட்ட வரான் தெரியுமா? நீ நல்லா விசுவாசமாக இருக்கிறியா, நல்லா ஒழுங்காக சேர்ச்சுக்கு போறியா, நல்லா ஆண்டவரேன்னு அவரை பார்த்து அவரையே மனசார நேசிக்கிறியா அப்படின்னா நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? நான் உனக்கு எதையாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி அவனுடைய அந்த கிரியைகள் கெடுதலாக இருக்கும். சாத்தான் நன்மை செய்யவே மாட்டான். இன்றைக்கி ஒரு கூட்டம் உலகத்தில் அவனை நம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. நன்மை செய்வான் கிடையவே கிடையாது. நன்மை செய்வது போல அவர்களுக்கும் கெடுதல் தான் செய்து கொண்டிருக்கிறானே தவிர நன்மை செய்கிறதே கிடையாது. ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? எல்லா மனுஷரையும் நேசித்து, ஏன்னா அவர் தானே உண்டாக்குனாரு. எல்லா மனுஷருக்குமே எங்கே சாத்தானால கெடுதல் வருதோ அங்கெல்லாம் குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப கிருபையா என்ன இறங்கி என்ன பண்ணுறாரு? அவன் கெடுதலை அப்படியே என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு நன்மையாக மாற்றிடுறாரு. அவன் என்ன நினச்சிட்டான்? உனக்கு நான் பண்ணுற கெடுதலால் இனிமேல் நீ ஆண்டவரே நினைக்க மாட்டேன்னு அவன் நினச்சிட்றான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவன் பண்ண கெடுதலையே உங்களுக்கு நன்மையாக்கி இன்னும் நீங்கள் ஆண்டவரை நினைக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. இது எப்படி இருக்கு? நம்ம ஆண்டவர் என்ன சும்மாவா? சாத்தான் இவ்வளோ தந்திரமாக செய்வான்னா, இவ்வளோ கிரியை செய்வான்னா, இவ்வளவா நமக்கு தொல்லை கொடுப்பான்னா, அவனை உண்டாக்குனவரே அவர் தானே. அவனை உண்டாக்கும் போது அவர் சாத்தானா உண்டாக்கலை. அப்போ எனக்கு ஒரு எதிரி வேணும்னு உண்டாக்கலை. அவர் அவனை நல்லா தான் உண்டாக்குனாரு. ஆனால் அவனை என்ன செய்துட்டான்? தன்னுக்கிட்ட இருந்த வீண் பெருமையினால் விழுந்து போய் சாத்தானாக மாறி இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து, அழிவு உண்டென்று அறிந்து, நித்திய நரகம் அவனுக்காக ஆயத்த பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நம்ம எல்லாரையும் முடிந்த அளவுக்கு நாம் போகிற இடத்துக்கு நீங்களும் வாங்க. சும்மா போகிற போய் சும்மா போவாதுன்னுவாங்க. அந்த மாதிரி எல்லாரையும் நான் போய் நரகத்தில் சேர்றதுக்குள்ளே உங்களையும் கொண்டு போய் அங்கே சேர்த்துடணும். ஆனால் தேவன் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்கள் என்னை விசுவாசித்து, அதான் அவரை தேவனை விசுவாசித்து நித்திய ஜீவனை சுதந்திரிங்கன்றார். அல்லேலூயா. அப்போது நம்ம வாழ்க்கையில் பிசாசு என்ன கெடுதலாம் செய்யட்டங்க. நம்மளை எத்தனை முறை கீழே வேலை பண்ணட்டும், நம்மளை எத்தனை வரை வேணாலும் அவன் தொல்லை பண்ணட்டும், நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கட்டும், கஷ்டத்தை உண்டாக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் வருவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவரை நினைக்கிற நீங்கள், அவர் ஆராதிக்கிற உங்களை, அவரையே நீங்கள் உங்கள் இருதயத்தில் வச்சிருக்கிறீங்களே, உங்கள் இருதயத்தில் இருக்கிறார். உங்களை சும்மா விட்டுருவாரா? கெடுதல் நடக்கும். பிசாசு செய்வான். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவர் நம்ம எதையாவது அந்த கெடுதலை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அந்த கெடுதலை எல்லாம் நன்மையாக மாற்றுவீர். ஆனால் தான் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் வேதம் சொல்லுகிறது. அதனால் மனுஷர்கள் மூலமாக செஞ்சால் கூட சரி, கவலைப்படாதீங்க. எனக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணுறாங்களே, நான் என்ன உங்களுக்கு கெடுதல் பண்ணேன், அதை குறித்து கலங்காதீங்க. இதில் தான் உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற சில ஆசீர்வாதங்களை புரிஞ்சுக்கணும். நீங்கள் கெடுதல் வரவே கூடாதுன்னு யார் சொன்னால் நம்பாதீங்க. எந்த கெடுதல் வந்தாலும் அங்கே தேவன் அதையே நன்மையாக மாற்றி கொடுத்துருவார். எனக்கு உங்களுக்கு ஒரு மனுஷனை, ஒரு 3 பேரை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதில் முதல் காட்ட போகிறது யோபு. இப்போ யோபுனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, அவனுடைய முதல் அதிகாரத்தில் அவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கொஞ்சம் பைபிளை எடுங்க.
நான் வாசிக்க சொன்னவங்க யாரும் வாசிக்கலாம், இல்லை சேர்த்தா நானே வாசித்தர்றேன். ஏன்னா யோபுனுடைய புஸ்தகம் வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் அதை படிக்க மாட்டாங்க பயந்துக்குன்னு, எனக்கு ஏன்பா யோபுனுடைய கதையெல்லாம் அப்படின்னு. ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது, ஊட்ஸ் என்னும் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். முதல்ல அவனை பற்றி பைபிள் என்ன முகவுரை கொடுக்குதுன்னா, அந்த மனுஷன் உத்தமன். அந்த மனுஷன் யாருங்க? உத்தமன். ரெண்டாவது சன்மார்க்கன், யாருக்கு தீமை செய்ய மாட்டான், தேவனுக்கு உண்மையாக இருப்பான். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டார் யோபு. சன்மார்க்கன், நல்ல தான தர்மம் பண்ணுவார், நல்ல யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார், நல்ல பெரிய ஐஸ்வர்யவான். அவருடைய சொத்து மதிப்பு என்னன்னு பாருங்க, 3ஆம் வசனம். அவனுக்கு 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதை, திரளான பணிவிடைக்காரர். அது இல்லாமல் அவன் எல்லா கிழக்கத்திய புத்திரலிலும் ஒரு பெரிய மனுஷன். அப்படின்னா அவனை தெரியாதவங்க யாருமே அந்த கிழக்கத்திய புத்திரல கிடையாது. அவனுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2ஆம் வசனம். 7 குமாரர், 3 குமாரத்தி, 10 பிள்ளைங்க. இவ்வளோ பெரிய குடும்பம், நல்ல சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இவருக்கு தெரியாது, இவருக்கு கெடுதல் செய்கிற ஒரு சாத்தான் இருக்கிறான். யாருக்கு தெரியாது? யோபுக்கு தெரிந்ததெல்லாம் நான் தேவனுக்கு பயப்படணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். என்னங்க கவனிக்கிறீங்களா? தேவனுக்கு நான் செவி கொடுக்கணும், என் இருதயத்தில் அவர் மட்டும்தான் இருக்கணும். இதுதான் யோபுக்கு தெரியும், உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியணும். சாத்தான் என்ன கெடுதல் செய்வானோன்னு அதுக்கு பயந்து அதை பற்றி ஆராய்ச்சிலாம் பண்ணாதீங்க, செய்யட்டும். உங்களுக்காக தான் தேவன் இருக்கிறாரு. ஆமென். அப்போ யோபுனுடைய வாழ்க்கையில் கெடுதல் செய்யறதுக்கு சாத்தான் ஒரு திட்டம் போடுறான். நீங்கள் 6ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசித்தா அவன் வந்து எங்கே நிற்கிறானா, தேவ சமூகத்தில் நிற்கிறானா. கர்த்தர் 7ஆம் வசனம், சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். இப்போ ஆண்டவர் புரிஞ்சு போச்சு, இவன் ஏன் சுற்றி திரிகிறான்னா, யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு நல்லா உத்தமமாக வாழ்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது கெடுதல் பண்ணணும். இப்போ நீங்கள் கூட நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக இருக்கிறீங்க, யார் தொலைக்கும் போக மாட்டீங்க, யாரையும் வம்புக்கும் போக மாட்டீங்க, நீங்கள் உண்டு, உங்கள் வீடு உண்டு, உங்கள் வாழ்க்கை உண்டு, ஆலயம் உண்டு, கடவுள் உண்டுன்னு இருக்கிறீங்க. உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி இருக்கிறான் உங்களுக்கு, புரியுதுங்களா? நமக்கு மனுஷர்களாம் எதிரி கிடையாது. நம்மளுக்கு எந்த மனுஷன் எதிரியாக நினைக்காதீங்க, உங்களை பகைக்கிறவங்களாம் நினைக்காதீங்க, விடுங்க. அவங்கெல்லாம் ஒரு அற்பமான மனுஷர்கள், ஏதோ பகைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் ஆதி காலம் முதலாக இருக்கிற ஒரு எதிரி இருக்கிறான். முதல் மனுஷன் ஆதாமாகி ஏவாளையும் கவிழ்த்து போட்டவன், அவன் இன்னமும் இருக்கிறான், நரகத்துக்கு போல அவன், புரியுதுங்களா? சிலெல்லாம் சாத்தானை கொண்டு பாதாளத்தில் அடைக்கிறேன்னுவாங்க, அதெல்லாம் அடைக்க முடியாது, அதெல்லாம் நரகத்தில் தள்ளுறவரை சுற்றிக்கிட்டு தான் தெரியுவான். ஆனால் அவனுடைய அதிகாரங்கள் உடைக்கப்பட்டு விட்டன சிலுவையின் மூலமாக. ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வந்த பின்பு அவருக்கு இருக்கிறது எல்லா பவரையும் பிடிங்கியாச்சு அவருக்கு. இப்போ சும்மா தந்திரமாக யாரை ஏமாற்றி கெடுதல் பண்ணி யாரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு சில தந்திரமான கிரிகள் சாத்தான்ட்ட உண்டே தவிர அவனிடத்தில் எந்த வல்லமையும் கிடையாது. அதனால் பயப்பட வேணாம், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவன் எல்லாமே சொல்லுவாங்களே, பீஸை பிடுங்கின மாதிரி ஆண்டவர் சிலுவையில் என்ன பண்ணுறார், அவன் தலையை நசுக்கி வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அது பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து வராத காலம், கிறிஸ்து இல்லாத காலம். அப்போ கொஞ்சம் பவராக கடந்தார் அவர், கொஞ்சம் கையில் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு சுற்றி திரிகிறார். எப்போ? யோபுவின் காலத்தில். இப்போ ஆண்டவர் தெரிஞ்சு போச்சு, சாத்தானுடைய பார்வை யார் மேலே வந்திருக்குது? யோபின் மேலே வந்திருக்குது. அதான் கேட்குறார் 8ஆம் வசனத்தில், கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஹலோ, நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க ஆண்டவர் என்னை மறந்துட்டார் போல, என்னை பற்றி எதுவும் தெரியல. நிறைய நேரம் அவர்கிட்ட சொல்கிறீங்க, ஆண்டவரே உமக்கு என்னவெல்லாம் செஞ்சுருப்பேன், கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்குதா? கேட்டது எத்தனை பேர்? அவர் புன்னகைச்சிருப்பார் உங்களை பார்த்து, என்னம்மா பண்ணுறது, நான் பெத்த புள்ள நீ, எங்கள் ரத்தத்தில் கழுவப்பட்ட புள்ள நீ, வளர்த்த கடை மார்பில் பாயிரமா, சின்னத்தில் பாயத்தான் செய்வேன், எல்லாத்தையும் தாங்குகிற இருதயம் உள்ளவர் நானுன்னு அவர் இருக்கிறார். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? நாமளும் அந்த காலத்தில் ஒரு காலத்தில் அந்த கேள்வி கேட்டவங்க தான், ஏன் ஆண்டவரே எப்படி செய்தீர்? ஆண்டவர் செய்யலைங்க, செய்கிறதுக்குன்னு ஒரு எதிரி இருக்கிறான், அவன் எதாவது செய்து கொண்டே இருப்பான். ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவார், அதான் நீங்கள் கவனமாக கேட்கணும். இப்போ என்ன நடந்துச்சு? யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அவன் ரொம்ப உத்தமன்,
8ஆம் வசனம் கவனிங்க. அவன் ரொம்ப சன்மார்க்கன், அவன் எனக்கு பயப்படுறவன், பொல்லாப்பே செய்ய மாட்டான், பொல்லாப்பை கண்டா விலகிடுவான். அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவனை போல் பூமியின் ஒருவனும் இல்லை. ஆனா சாத்தா என்ன சொல்றான்? யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனுக்கு கொடுத்திருக்கிற 7000 ஆடு, நீர் அவனுக்கு கொடுத்திருக்கிற 3000 ஒட்டகம், நீர் அவனுக்கு தந்திருக்கிற 500 ஏர்மாடு, 500 கழுதை, அவனுக்கு கொடுத்திருக்கிற பெரிய மனுஷனுங்கிற அந்தஸ்து, ரட்சிப்பு, உங்க பிள்ளையா இருக்கிறான், எல்லாரும் அவனை மதிக்கிறாங்க. பிசாசுக்கு ஒரு பொறாமை. நீ எந்த அளவுக்கு தேவன் மேல கவனம் வைத்து நடக்கிறாயோ அந்த அளவுக்கு பிசாசினுடைய எரிச்சலும் பொறாமையும் உன்னை நோக்கி வரத்தான் செய்யும். ஆனா நீ பயப்படக்கூடாது. ஆமென். இப்ப என்ன நடக்குது? அவன் சொல்றான், நீர் அவனுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் பாதுகாத்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, நீர் கொடுக்கிறீர், அவன் சந்தோஷமா இருக்கிறான், கொஞ்சம் புடுங்கி பாருங்க ஆண்டவரே. நான் சொல்றான், கொஞ்சம் அவனை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி பாருங்களேன். அப்ப என்ன சொல்லுவான்? எந்த வயலை துதிக்கிறானோ அந்த வயலை என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? இயேசு நல்லவர் நல்லவர்னு பாடிட்டு அப்புறம் இயேசுவை கெட்டவர் கெட்டவர்னு சொல்லுவான். பிசாசு இப்படி தான் மாற்ற பார்ப்பான். நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். இயேசு நல்லவர் நல்லவர்னு பாடினவங்களாம் ஒரு காலத்தில் அப்புறம் என்ன பிரதர் என்னாச்சுன்னா அந்த இயேசு நல்லவரே இல்லைங்கன்றாங்க. சொன்னதை நாங்கள் அதில் கேட்டதை சொல்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ஒரு பிரச்சனையை வச்சு அவங்க திசை மாறி போயிடுறாங்க. அப்படி போகிறதுனால அவங்க முழுமையாக சாத்தாங்கிட்ட அடிமையாயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் நம்ம ஆகக்கூடாது. என்ன தந்திரம் பண்ணாலும் சரி, சொல்லுங்க பார்க்கலாம், என்ன தந்திரம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், என்கிட்ட கிட்ட அத்தனையும் புடுங்கிக்கிட்டாலும் சரி, நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. என் நம்பிக்கை அவர். அல்லேலூயா. நான் இழந்ததை காட்டிலும் எனக்கு மேலானவைகளை தருகிறவர். ஆமென். இப்போ 11ஆம் வசனம் என்ன சொல்றோம்? ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானதெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு நேரே உம்மை தூஷிக்கானோ பாரும். ஒரு டெஸ்ட் வைக்கலாம் யோபுக்கு. நீர் மாத்திரம் அவனுக்கு இப்போ கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு பாருங்களேன். உடனே அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அவன் தூஷிப்பான், உங்களை வெறுத்துருவான், உங்களை மறந்துடுவான். அப்படி செய்யக்கூடியவன் அவன் யோபுன்னு. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இல்லை, பூமியில் அவனை போல ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. இப்போ என்ன செய்யறாரு ஆண்டவர்? சாத்தாங்கிட்டே சொல்றார், நீ என்ன வேணா அவனை போய் பண்ணிப்பார், யோபு என்னுடைய தாசன். அல்லேலூயா. நான் அவன் கூட தான் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை பிசாசுக்கு அன்னைக்கு யோபுவின் மேல பிசாசுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருந்தா கூட முழு அதிகாரம் கொடுக்கல. நான் அவன் கூட தான் இருப்பேன், நீ என்ன பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இப்போ நடந்த காரியம்லாம் நமக்கு தெரியும். திடீர்னு ஒருத்தன் வரான், என்ன சொல்றான்? உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு வீட்டிலே, மூத்த குமாரன் வீட்டிலே புசித்து திராட்சம் குடிக்கிற பொழுது என்னாச்சு? என்னாச்சு? ஒரு ஆள் வந்து அவனிடத்தில் வந்து என்னாச்சு? கழுதைகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் வந்து என்ன பண்ணிட்டாங்க? எல்லாவற்றையும் உங்கள் வேலையாட்களெல்லாம் வெட்டி அந்த கழுதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போயிட்டாங்க. வேலையாட்களையும் பட்டயக்கரைகளையும் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் பிசாசு அனுப்புகிறான், ஒருத்த மாத்திரம் ஓடு, யோபுக்கிட்ட போய் சொல்லு. இன்னொருத்த வரான், பேசி கொண்டிருக்கையில் அடி மேலே அடி, கொஞ்சம் நேரம் கூட கேப்பே கிடைக்கல. சில நேரத்தில் கேப்பே கிடைக்காம அடி வாங்குவோம்ல, அப்போ என்ன நினைப்போம்? இல்லைங்க, எப்பா ஆண்டவரே கொஞ்சம் கேப் விட்டாது அடிப்பா. ஆண்டவர் அடிக்கலைங்க, உன் அடியெல்லாம் சில நேரத்தில் அவர் தாங்கின்னு இருக்கிறாரு. நான் சுமக்க வேண்டிய சிலுவை அவர் சுமந்துட்டார். என்னங்க? இப்போ இன்னொருத்தன் வரான். 17ஆம் வசனம். 16ஆம் வசனத்தில் ஒருத்தன் வரான், இதாச்சு அதாச்சு, ஒட்டகம் போயிடுச்சு. அப்புறம் சுத்தமாக இப்போ எங்கே வந்தாச்சு? பிள்ளைகளும் போயாச்சு. 19ஆம் வசனம். வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் இறந்து போனால் ஒருவன் மாத்திரம் தப்பி உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். இப்போ எல்லாம் யோபுவின் வாழ்க்கையில் பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. என்னாச்சுங்க? இப்போ அது பிசாசு விட்டானா? சரி, இவ்வளோ நஷ்டப்படுத்தின, இவ்வளோ கெடுதல் பண்ண, இப்போ அது பிசாசு போயிட்டு இருக்கணும்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது,
22ஆம் வசனத்துல இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. எல்லாம் சொல்லுங்க, பாவம் செய்யவில்லை. தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, தேவனை பற்றி ஒரு குறையும் சொல்லலை. அவனுக்கு தெரியும் கொடுத்தவர். ஆனால் அவன் என்ன சொல்லிடுறான்னா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவன் நினச்சிக்கிறான். ஆனால் எடுத்துன்னு போனது யாரு? பிசாசு. அவன் கொண்டு போயிட்டான் எல்லாத்தையும். தேவனுக்கு என்ன ஆசை? உன்னை நல்லா ஆசீர்வாதமாக வைக்கணும் தான் அவர் விரும்புகிறார். சரி, இதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, எல்லாம் இழந்துட்டான். வந்து இப்போ என்ன பண்ணானா, யோபு எழுந்திருந்து தன் சால்வை கிழித்து தன் தலையை சிரைத்து மொட்டை அடிச்சுக்கிட்டார். விழுந்து வந்து உட்காந்து என்ன பண்ணாரு? இப்போ ரொம்ப மோசமான நிலையாட்டார். ஊரே மெச்சிக்கொண்ட மனுஷன் யோபு. இப்போ 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய வந்து நின்ற போது சாத்தானும் அவனுடைய வந்து கர்த்தருடைய நின்றான். இப்போவும் கேட்குறாரு, எப்பா எங்கேருந்து வர சாத்தானே? இப்போவும் கேட்குறாரு, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? நீ அவனை நிர்மூலமாக்கின என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், பாத்தியா நீ எல்லாம் எடுத்துட்ட. அவன் ஆடு, அவனுடைய 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை, அவனுடைய வேலைக்காரன் எல்லாத்தையும் எடுத்து அவனை ஒன்றுமில்லாக்கி இப்போ அவனுடைய 10 குழந்தைகளும் போயாச்சு. இப்போ யோபும் மனைவியமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் யோபு தன் வாயால் பாவம் செய்யலையேன்றார் ஆண்டவர். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆனால் இவரும் சாத்தானுக்கு இன்னும் ஆத்திரம் தீரலை, இன்னும் கெடுதல் முடியல. நான் நினச்சதை சாதிக்கணும்ல, நான் இன்னும் செய்ததை வரல, நான் இன்னும் வரேன், விஷயத்துக்கு வரேன்றான். என்ன தெரியுமா சொல்கிறான்? தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டானதை மனுஷன் கொடுத்து விடுவான். பிசாசு பார்த்தீங்களா எப்படி பேசுகிறான்? இல்லைங்க, இன்றைக்கி நிறைய பிசாசுங்க டிவிலேயும் மீடியாவிலும் பேசிக்கிட்டு இருக்குது. அதையும் உட்காந்து லட்சக்கணக்கான கூட்டம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. என்னங்க, ஒரு மனுஷன் துன்பத்தில் வந்தால் அவன் துன்பத்தை போக்குற வழியே சொல்லலை. துன்பமே நிரந்தரம், போய் வா. புத்தர்கிட்ட ஒருத்தர் வந்தாராம், ஒரு பெண் வந்தாராம், ஐயா என் குழந்தை இறந்து விட்டது, உயிர் பிச்சை கொடுங்கள். அவர் சொன்னாராம், நான் சொல்கிறத நீ செய்தினா உன் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன். என்னையா, என் பிள்ளைக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்ய தயார். சாவில்லாத வீட்டில் போய் கடுகு வாங்கிட்டு வா. யார் வீட்டில் போயணும்? சாவே இல்லாத வீட்டுக்கு போ. எந்த வீடுனா இருக்குமா? நம்ம வீட்டில் ஏதோ ஒரு தாத்தா பாட்டி முன்னோர்கள் இறந்து போய் தான் இருப்பாங்க. எல்லா வீட்லேயும் அது இருக்கும். எல்லா வீட்டுக்கும் ஒரு அமாவாசை உண்டு. சொல்லுங்க, அமாவாசை உண்டு. அதைத்தான் நம்ம பாசனம் பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ அமாவாசையை புடி விடாத. எல்லார் வீட்லேயும் அமாவாசை இருக்குது, புடி. இன்னும் கொஞ்ச நாள் போனால் உங்கள் தாத்தா பாட்டிக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு அமாவாசைக்கு அதுக்கும் ஒரு பூஜை போடுன்றுவாங்க. கவனமாக இருங்க, புரியுதுங்களா? இன்றைக்கி பாஸ்டர்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. நானே சொல்கிறேன், நானே ஒரு பாஸ்டரே சொல்கிறேன், புரியுதுங்களா? அதனால் அந்த வெள்ளை வேஷ்டி, வெள்ளை ஜிப்பா, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டை போட்டுக்கினவங்களெல்லாம் உள்ளே சேர்த்து உட்கார வச்சுக்கிட்டு இருந்தீங்க, அவங்களே சூனியம் வச்சுட்டு போயிடுவாங்க உங்களுக்கு வாயில் வார்த்தையில். அப்புறம் நல்லா இருந்தவங்க குடும்பம் மோசமாக போயிடும். கவனம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதை. நல்ல ஊழியக்காரங்களை ஆதரிங்க, நல்ல ஊழியங்களை ஆதரிங்க, அதை நான் விரும்புகிறேன். ஆனால் ஒரு கூட்டம் இப்படி தெரியுது, சாத்தான் வேதம் ஓதுகிறது மாதிரி தெரியுது, புரியுதுங்களா? இப்போ சாத்தான் என்ன சொல்கிறான்? அதெல்லாம் ஒன்றே இல்லை ஆண்டவரே, அவனுக்கு இழந்த அந்த சொத்தெல்லாம் அவன் கவலைப்படலை, நான் பார்த்துட்டேன். ஆனால் அவன் சரீரத்தை தொடுங்கலாம் பார்க்கலாம். நீர் உம்முடைய 5 வசனம் கவனிங்க, நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்தை உமது முகத்துக்கு எதிர தூஷிக்கான பாரும். என்ன சொல்லிட்டான்? அவன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறான், அவன் சரீரத்தில் ஒரு பாதிப்பை உண்டாக்குங்க. என்ன சொல்கிறான்? இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? உலகத்தில் தான் யோபு இருக்கிறான், உலகத்தில் அதிகாரம் இருக்குது. ஏன் சொன்னார்ல, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை. உலகத்துக்கு ஒரு அதிபதி இருக்கிறான், அவன் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான், இன்னமும் செய்கிறான். முடிவு காலம் வரும். ஆமென் சொல்லுங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அனுப்ப போகிறார். அப்போ உலகமே சுத்தமாயிடும். அல்லேலூயா. உலகமே நீட்டாயிடும். அப்போ வேதம் சொல்லுகிறது, சின்ன குழந்தை போய் பாம்பு பூத்தில் கை வைக்குமா, பாம்பு கடிக்காது, விஷம் ஏறாது. பைபிளில் இருக்கு.
புலி சிங்கமெல்லாம் நம்ம பிள்ளைங்களோட உட்காந்து படுத்து தூங்கிட்டு கிடக்குமா. நம்ம வண்டலூசுக்கு கூட்டு போனாவே பார்த்து கம்பி கிட்ட போயிடாதே, அதுக்கு 4 கம்பி போட்டோடனே நம்மளே சொல்லு கிட்ட போயிடாதே, கவிர போது. உள்ள இருக்கிற சிங்கத்துக்கே பயப்படுறோம். அப்ப சிங்கம் உங்க பக்கத்துல உட்காந்துக்கும், ஒன்றும் செய்யாது. தீங்கு என் பரிசுத்த பர்வதெங்கும் தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அப்படி ஒரு ராஜ்யம் வருதுங்க. அதான் 1000 வருஷம் அரசாட்சி வருது. நம்மளாம் இருக்க போறோம். அவரோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அல்லேலூயா. அரசால போறோம். இந்த கொஞ்ச கால பாடுகள், கொஞ்ச கால துக்கங்கள், கொஞ்ச கால துயரங்கள் சகிப்போம். ஒரு நாள் வருது. ஆமென். மகிமையா அரசால போறோம். எங்கள் ராஜா, எங்கள் ராஜா இயேசு ராஜா, அப்படி பாட போறோம். பிசாசை பற்றி பேசுகிறோம். குழந்தை அது ஒன்றும் தெரியல, சில நேரத்தில் தூண்டி விட்டுருவான்ல போ. எங்கள் ராஜா இயேசு ராஜா, பாடுங்க. வெற்றி கொடிதான், அப்படி பாட போகிறோம் ஒரு நாள். அல்லேலூயா. இப்போ என்னாச்சு, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சரிப்பா அவன் உயிரை தொடக்கூடாது, அப்போ இன்னும் போய் என்ன வேணாலும் பண்ணு. இப்போ என்ன ஆச்சு, 7ஆம் வசனத்தை கவனிங்க. அப்போது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். உடம்பெல்லாம் என்ன வந்துச்சு, பருக்கள். இப்போ அவர் என்ன பண்ணாராம், ஒரு ஓட்டை எடுத்து தன்னை நமைக்குது, சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். மனைவியே வர்றா, இதுக்கு மேல நீர் உயிரோடு இருந்து வேஸ்ட்ன்றா. யார? ஒரு மனைவியே சொன்னா அவன் இருதயம் தாங்குமா? யார் சொன்னாலும் பரவாயில்ல, கட்டின மனைவி சொன்னா என்னங்க, எந்த மனுஷன் இருதயம் தாங்கும்? எங்க மனுஷன் இருதயம் உடையிறான்? மனைவியினுடைய சொல்ல தாங்காம தான் உடஞ்சிருவான். சிலர் அதுக்கு ஏதாவது ஊற்றிக்குவான்னு வச்சுங்களேன், கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. நீ எவ்வளோ சொன்னான்னு சொல்லிட்டு போ, கொஞ்சம் அதை ஊற்றி சமமாக்கிறேன் என்னங்க. அப்புறம் சொல்லுவான், என்ன சொன்னேன் அப்படின்னுவான். அப்புறம் தான் அவனுக்கு தெளிவாக வரும், ஏதோ சொன்னிய அப்படின்னுவான். புரியுதா? நொன்ன சொன்னேன் போயா அப்படின்வாங்க. அதுக்கும் அவனுக்கு சொரணை வராது. ஏன்னா வசனம் இருக்குது, யாருக்கு சுரணை இல்லை. அது உள்ளே போனாவே சொரணையெல்லாம் போயிடும். என் பஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குதா? கொஞ்சம் காலம் நானும் கொஞ்சம் வாலி பசங்களை சேர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் செய்துருக்கிறேன். ரொம்ப காலம் இல்லை, கொஞ்சம் காலம். அப்புறம் ஆண்டவனை இழுத்துட்டு வந்துட்டார். எங்கேயோ போகிறான் பையன், ரூட்டு மாதிரி விட்டோம்னா வேறு மாதிரி போயிடுவான் இவன்னு கொஞ்சம் காலத்தில் இழுத்துட்டு வந்துட்டான். நமக்கு ஒரு பெரிய கேங்கெல்லாம் இருந்தது அப்போ. இதுக்குன்னே நம்ம ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. யோபனுடைய உயிர் மட்டும்தான் உடம்புல ஒட்டிகிட்டு இருக்குது. பொண்டாட்டியும் சொல்லியாச்சு, இவ்வளோ நிலைமைக்கு வந்தாச்சு. ஆனால் 10ஆம் வசனத்தை எல்லாம் கவனிங்க. அவன் மனைவியை பார்த்து சொல்கிறான், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாம். ஒருவேளை அவர் தீமையே செய்தா கூட சகிக்கணும், கவலைப்படக்கூடாது. அவனுக்கு தெரியல, இவ்வளோ பேர் மனுஷனுக்கு யார் என்னை இவ்வளோ நிலைவுக்கு கொண்டு வந்ததுன்னு யோபுக்கு தெரியல. ஆனால் இப்போ புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லி கொடுக்குறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு, நீ எந்த பிரச்சனைக்கும் யார் காரணம் கண்டுபிடிக்கணும். நீ உக்காந்து யாரா இருக்கும், நான் 4வது வீட்டு அக்காவாக இருக்குமோ, அதுதான் எப்போ பார்த்தாலும் எதாவது தூக்கிட்டு திரியுது. ஒரு நாள் அதை திட்டிவிட்டேன், அது ஒருவேளை எனக்கு சூனியங்கன்னு வச்சுருக்குமோ. இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் மைண்டில் வருது இந்த சூனியந்தான். அதுவே அந்த எண்ணங்களே சூனியமாக்கிறாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படியே இருந்தால் கூட அது அவங்களுக்கு தான் நஷ்டம். பாவம், அவங்க பணம் தான் வேஸ்ட்டு. நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆமேன்னு சொல்லுங்கள். நான் நல்லா இருப்பேன்னு கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்கள். கேட்க மாட்டேங்குது, சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது பாஸ்டர். நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கே உங்களுக்கு கவலை. நாளை தினத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். நாளை தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. நல்ல காரணத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க சந்தோஷமா. என்ன நடந்தாலும் சரி, அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா,
யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. இது பத்தாதுன்னு ஒரு 3 நண்பர்கள் வேற வராங்க அவனுக்கு போதா குறைக்கு. 11ஆம் வசனம், யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானாகிய எலிப்பாசும், சூகியனான பில்தாத்தும், நாகாமத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்காக ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல். எப்படி ஆயிட்டார் யோபு? எப்படி இருந்த மனுஷன் இல்லைங்க, எப்படி இருந்த மனுஷன் யோபுவா இது? சில நேரங்களில் சாத்தான் இந்த அளவுக்கு கூட கெடுதல் செய்ய முடியும், செய்வான். ஆனால் அது முடிவல்ல, அது அழிவல்ல, அது ஒரு நாள் உனக்கு எண்டே கிடையாது. உனக்கு சாத்தான் உனக்கு எண்டே போட முடியாது. விசுவாசிகளும் ராமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. என் வாழ்க்கையில் எனக்கு எண்டு போடுறதுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. எந்த மனுஷனும் கிடையாது, எந்த பிசாசும் கிடையாது, யாராலும் எனக்கு எண்டு போடவே முடியாது. ஏன் தெரியுமா? என்னுடைய விசுவாசத்தை துவக்கி இருக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருப்பேன். அல்லேலூயா. சும்மா எதை நடந்துராது. சில பரீட்சைகள் வரும், எழுதுங்க. பரீட்சை வருதுன்னு போயிடலாமா? உலகத்தை விட்டு எழுதணும். ஆமென். எழுதி பாஸ் பண்ணணும், தேர்ச்சி பெறணும். அதான் தேவன் வச்சிருக்கிற பரீட்சை. அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் பேசாமல், ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடிய கெடுதலை சாத்தான் யோபின் வாழ்க்கையிலே செய்திருந்தான். சரி, அப்படியே இருக்கட்டும். இன்னொரு கதையை சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறேன். அங்கே லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன். சாதாரண மனுஷன் எங்கே இருப்பான்? ஒரு வீட்டில் தானே இருக்கணும். ஆனால் இவன் படுக்கையே இவன் எங்கே இருந்தான் தெரியுமா? லூக்கா 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கங்க. முடிஞ்ச 27ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க எடுத்தீங்கன்னா. அவர் அக்கறை ஏறின போது எத்தனை நாளா? கொஞ்ச நாளா? நான் கொஞ்ச நாளா? நெடுநாளாய் பிசாசு நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்த மனிதனும், அப்புறம் அவனால ஒரு ட்ரெஸ்ஸை கூட ஒழுங்கா போட முடியல, வீட்டிலையும் தங்கல, பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமா இருந்த ஒரு பட்டணத்து மனுஷன் அவனை பார்த்தா எப்படி இருந்தது? அகோரமா இருந்தது. அதனால தான் அகோரிகள். என்னது அகோரத்துக்கு பேர்? என்னது? உன்னை ஆண்டவர் நல்லா வாழ படைச்சா நீ ஏன் அகோரமா மாறுற? பேர் வேற பெருமை, அகோரி. உன்னை ஆண்டவர் அழகா படைச்சி உன்னை நல்லா வாழ்டா, நீ ஏன் சாயல் என் ரூபன் சொன்னா இந்த பிசாசு அவனை என்ன ஆக்கிடுது? அகோரி ஆக்கிடுது. என்ன அகோரி? இது நிறைய பூமி எங்க சுற்றி தெரியுது. இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் வஸ்திரம் தெரியாத மாதிரி அதுவும் வஸ்திரம் தெரியாம தெரியுது. அது முன்னாடி நிறைய போய் பணிந்து குனியுது. எது முன்னாடியே? அந்த அகோரி முன்னாடி. அதுவே அகோரமா கிடக்குது. அந்த அகோரத்தின் முன்னாடி போய் பணியலாமா? அதை மாற்றத்தானே இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அந்த அகோரத்தை மாற்றித்தானே மனுஷனை புது மனுஷனா மாற்ற வந்தார். நீங்கள் பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். அது அகோரம். அந்த வார்த்தையே ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை, அகோரம்ன்றது. அதை ஒரு பேரா வச்சுக்கிட்டு வாழ்றாங்களே, இவ்வளோ கொடுமை இல்லையா? காரணம் அவர்கள் மேல் குற்றம் இல்லைங்க, அவர்களை அப்படி மாற்றி வைத்திருக்கிற சாத்தானுடைய கிரியை. தெரியுமா உங்களுக்கு? அகோரிகள் மனுஷருடைய மாம்சங்களை தின்பார்கள். தெரியுமா உங்களுக்கு?
அதுக்கு ஒரு தொடர் மேலாம் வச்சுருப்பானுங்க, எடுத்து பிச்சு திம்பார்ல. சாதாரண மனுஷன் திம்பானா? செத்துப்போன கோழியே தின்ன மாட்டான். நம்ம கண்ணுக்கு எதிரில் வெட்டு, எங்கள் கண்ணுக்கு எதிரில் எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா? இல்லைங்க காலையில் வெட்டினது, நோ நோ, என் கண்ணதில் உரிச்சி கொடு. அப்படி சாப்பிட்ற அறிவை படைச்ச தேவன் நமக்குள்ளே இருக்கும்போது அதனால தாங்க சொல்கிறேன், இப்படிப்பட்ட அகோரமான காரியங்களை பிசாசு மனுஷவனை செய்துடுறான். அதனால தான் அவங்க இயல்பாக வாழ்கிறத விட ஒரு வித்தியாசமாகவே வாழ்கிறாங்க. சாப்பாடு கூட நார்மலாக இல்லை, உணவு கூட வேறு மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? பிசாசு அந்த வெறியோடு அலையிறான். உன்னை சும்மா விட மாட்டான், உன்னை இப்படி ஆக்கிடுவேன் அப்படி ஆக்கிடுவேன். இவன் நிலைமையை பார்த்தீங்களா? இவன் நிலைமை எப்படி இருந்தது? ரொம்ப மோசம். ட்ரெஸ் இல்லை, வீட்டில் தங்கலை, எங்கே போய் தூங்குறான்? பிரேத கல்லறைகளில். அங்கே எரிச்சி போடுகிற சாம்பல்கள் மத்தியில் கூட படுத்திருந்திருக்கலாம். ஒரு அந்த காலத்தில் எரிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு எரித்து இருந்தால் கூட சொல்கிறேன். அங்கே போய் படுத்து கிடந்திருக்கிறான், கல்லறை மேலே போய் தூங்குறான். சரியான வேலைகளை சாப்பாடு இல்லை, நல்ல சராசரி மனிதனா வாழலை. இது யார் செய்த வேலை? இவன் இப்படி மாற்றினது யார் செய்த வேலை? சாத்தான் செய்த வேலை. இன்னொரு ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அங்கே தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு தேவாலயத்தில் வந்து பிரசங்கம் பண்ண வர்றார். அங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறார். லூக்கா 13 அதில் 11ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது எத்தனை வருஷம்? 18 வருஷம் பலவீனப்படுத்தும் என்ன ஆவியது? நல்லா கவனிங்க, 18 வருஷம். பிரதர் அண்ட் சிஸ்டர் யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் பிரச்சனை பரவாயில்ல, 18 இயர்ஸ் 18 வருஷம் அவளை எப்படி பலவீனப்படுத்திருந்துதான்? கூனியாக்கி விட்டது. பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? அந்த உலகத்தில் நீ நிமிரவே கூடாது, நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்துடக்கூடாது, நீ கடனாளியாக வாழணும், நீ கஷ்டத்திலேயே வாழணும், பார்த்து ரசிப்பான். பிசாசினுடைய கிரி அது. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, உன்னை நல்ல சுதந்திரமாக வாழ வைக்கணும்னு விரும்புகிறார். நீ எனக்குள்ள நல்லா வாழணும். கரங்களை ஊத்த ராமேன்னு சொல்லுங்க. பின்னாடி உள்ளவங்களாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ தான் பிசாசு ஏதாவது தலைகளே அப்படி சுத்த விடுவான். கேட்டுறாத, கொஞ்சம் காதெல்லாம் அடைக்கிறேன். என்னை பற்றி இன்னும் தெரியல, இந்த பாஸ்டுக்கு கொஞ்சம் கோபம் பொழுகுது, என்னை பற்றி தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்போ தான் கண்ணு காது சோர்வடையும். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் என் கண்களும் என் காதுகளும் பலனடைவதாக. அல்லேலூயா. இப்போ இங்கே பாருங்க, 18 வருஷம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்கி வச்சிட்டான். நிமிர முடியல, கூனியாவே கிடக்கிறா, தரையே பார்த்து. இப்போ இந்த யோபு இந்த கல்லறையில் கடந்த பிசாசு பிடித்த பேர் லேகியோன். இயேசு கேட்குற அவன் பேர் என்ன? லேகியோன். லேகியோன் என்றால் குறைந்தது 6000 அசுத்தாவிகள் உள்ளே இருக்கும். எத்தனை ஆவிகள்? 6000 அசுத்தாவிகள். நான் நிறைய பிசாசுகள் துரத்துகிற நேரங்களை பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிருப்போம் ஏதோ ஒரு ஆவி தான் இருக்கும், வரிசையாக வந்துக்கிட்டே இருப்பாங்க வெளியில். ஒரு வீட்டில் நடுராத்திரி ஒரு 12-1 மணி இருக்கும். அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை. நாங்கள் ஜோம் பண்ண போயிருந்தோம். போனது நாங்கள் ஒரு 11 மணி வெளியில் ஊழியெல்லாம் போயிட்டு எங்களை 11 மணி கூப்பிட்டு போயிட்டாங்க. நடந்த உண்மையை சொல்கிறேன். நானும் இன்னும் ஒரு சில சகோதரெலாம் போயிருந்தோம். ஒரு 12 மணி தாண்டிச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் சத்தியத்தெல்லாம் சொல்லிவிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வரலான்னு பார்த்தா அங்கே ஒரு கிச்சன் ஒன்று இருக்கும், நீட்டாக சின்ன ஒரு ஹால் மாதிரி. அந்த கிச்சனில் ஒரு மஞ்சள் லைட் எரியுது. அந்த இடத்துல ஒரு சகோதரி, அந்த வீட்டை சேர்ந்தவங்க தான், அப்படியே பயங்கரமாக கையை காலை விரிச்சிட்டு இப்படி முறைச்சி நிற்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? மந்த ராத்திரி 12 மணிக்கு மேலே நீங்களாக இருந்தால் அவ்வளோதான், மறுநாள் 8 நாள் ஜுரம் படுத்திருப்பேன். நான் திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த கண்களெல்லாம் பயங்கரமாக வெளியில் வர்ற மாதிரி இருக்குது. நடந்த உண்மையை சொல்கிறேன், பார்க்குறதுக்கே. அப்புறம் நான் கிட்ட போனேன். இயேசுவின் நாமத்தில் எனக்கு புரிஞ்சு போச்சு, இவ்வளோ நேரம் நம்ம பண்ண ஜெபத்தில் கொஞ்சம் ஆவிகள்லாம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி, அதை நான் யார் தெரியுமா, நீ யாராக இருந்தாலும் எனக்கு அவ்வளோ கிடையாது. நான் சொன்னேன், நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, உன் பேரை வேணாம், உன் அட்ரஸும் வேணாம், நீ வெளியில் போயிடு, அவ்வளோதான் நமக்கு தேவை. உன் பேர் அட்ரஸை கேட்டு நான் என்ன சரித்திரத்தில் எழுதி வைக்க போகிறேன்? இல்லை நான் ஒரு பைபிள் எழுத போகிறேன்னா? நீயே ஒரு பிசாசு, நீயே அலைந்து திரிகிற ஆவி, நீ எங்கே வேணால் அலைந்து திரிவ,
நீ எங்கே வேணால் சுற்றுவ, உன் அட்ரஸ் எனக்கு எதுக்கு? கரெக்டா? சில பிசாசுக்கிட்டலாம் அட்ரஸ் கேட்டுன்னு இருப்பாங்க. நீ 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 வந்து அந்த ஆவி தானே. அது என்ன அந்த ஆவி? அந்த 4வது வீட்டில் ஒரு அம்மா சூசைட் பண்ணிங்களா, அந்த ஆவியோ? அதெல்லாம் உனக்கு கேட்க சொன்னாங்களா? யாரும் செத்து போனாலும் பூமிக்கு வரமாட்டாங்க. பைபிளில் தெளிவாக இருக்குது, பயப்படாதீங்க. நம்ம பக்கத்து வீட்டில் யாரும் செத்து போனால் கூட அவங்க போயிட்டாங்க உலகத்தை விட்டு, அவ்வளோதான். யாரும் வரமாட்டாங்க. இது வந்து பிசாசு தான். பிசாசை நான் அதுக்கு வேணால் உங்களுக்கு ஒரு நாள் விளக்கம் சொல்கிறேன், நீங்கள் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. நிறைய பாசங்களே இதை நம்பிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. கிடையாது. பிசாசு யார் மாதிரி வேணாலும் வேஷம் போட்டு வரலாம். சாமுவேல் மாதிரியும் வரலாம், தீர்க்கதரிசி சாமுவேல் மாதிரி கூட வரலாம். பிசாசு வர முடியும். ஏன் இங்கே இருக்கிறீங்களா, உங்களில் ஒரு ஆள் மாதிரி கூட வர முடியும். பிசாசுக்கு அது முடியும். அந்த அந்த அளவுக்கு அவன் தந்திரமாக 4 வேஷம் போடுவான். வேஷம் போடுறத கில்லாடி அவன். ஆண்டவர் தான் எல்லா வேஷத்தையும் அறிஞ்சவராச்சே, நமக்குள்ள கிருபை கொடுத்துக்கிறாருல. துரத்துறேன் ஒன்று ஒன்றா ஒரு பேரை சொல்லிட்டு வெளில வருது. சொன்னா எனக்கே ரொம்ப அன்னைக்கு தான் புரிஞ்சு சில விஷயங்கள். இவ்வளோ இருக்குமா? அப்போலாம் நான் ஊழியத்துக்கு வந்த புது சுவிசேஷகராக இருந்த காலம். அப்போ சபை கிடையாது எனக்கு. ஒன்று ஒன்றா வருது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சுங்க. நானே களைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த லேடி தெளிவாக வந்து உட்காந்தாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே 6000க்கு மேலே கூட உள்ளே வரும். அதனால தான் அவ்வளோ பயங்கரமான கொடூரமாக மனுஷர் மாறுறாங்க. என்னங்க ஒரு மனுஷனா இப்படி செய்திருப்பான்னா, அவன் செய்யல, அவனுக்குள் வரக்கூடிய அசுத்த ஆவிகள் அவனை அப்படி மாற்றிடுது. பெரும் கொலைகாரனாக மாற்றுது. பெரும் கொடூரமான மனிதனை மாற்றி விடுகிறது. அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாமல் பைபிள் சொல்லுது. பிசாசுக்கு ஏன் இடம் கொடுக்க வேணா? உங்களை ஒரு கொடூரமான மாலாக மாற்றிட்டோம், அகோரிகளாக மாற்றிட்டோம், உங்களை அகோரமாக மாற்றிட்டோம். உங்களை நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுத்து பாருங்க, உங்களை அழகான ஒரு அவரை போல சாயலாம் மாற்றுவார். ரோமர் 8:29 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. எதற்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டோமா? எதற்கு கிறிஸ்தவங்களானோ சொல்லுங்க. எது கிறிஸ்தவங்களானோ? நல்லா மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு புல்பீட் மேலே டான்ஸ் ஆடுறதுக்கு. அப்புறம் பாஸ்டர் வந்து ஹீரோவாக மாறணும், பாஸ்டர்மா ஹீரோயினாக மாறணும், ஒரு 10 சிஸ்டர்மார்கள் வந்து துணை நடிகைகள் ஆகணும், 10 பிரதர்ஸ் வந்து துணை நடிகர்களாக மாறணும், இதுக்கு ஒரு பாட்டு எழுதணும், இதுக்கு ஒரு வீடியோ கேமரா வாங்கணும். செபித்து கொள்ளுங்கள் ஐயா, ஒரு வீடியோ கேமரா தேவை. நம்மெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் சைடு போய் அங்கெல்லாம் ஒரு டான்ஸ் ஆடி விட்டு வருவோம். பிசாஸ் என்ன சொல்லுவான்னா, நீ நல்ல சத்தியத்தெல்லாம் போதிக்காத, நீ ஆண்டவரை பற்றி ஒரு பாட்டு எழுது. உங்கள் சபையிலே நல்ல ஒரு 10 சிஸ்டர்களை கூப்பிட்டுக்கோ, ஒரு 10 சகோதரர்களை கூப்பிட்டுக்கோ, நல்ல கேமரா வாங்குறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், வாங்கிக்கோ, போ, நல்லா ஆடுன்னு ஆடுங்க. ஒரு சீனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போடுங்க, கொண்டு வந்துருங்க. ஒரு 10 சீனுக்கு 10 ட்ரெஸ்ஸை கொண்டு வாங்க. இதுவா கிறிஸ்தவம்? இதுக்கா ஊழியம்? இதுக்கா ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வந்தீங்க? இதை செய்யணும்னா வெளியிலே செய்யுங்க. இதுக்கு சபையே தேவை கிடையாது. நான் ஒரு முறை ஒருத்தர் கமாண்ட் போட்டிருந்தேன் ஒரு பாட்டை பார்த்து. அதுக்கு எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு வந்துட்டாங்க. இப்படித்தான் நீங்கள்லாம் பேசுவீர்கள். நான் கேட்டேன், இந்த நடனம் தேவையா, இந்த ஆட்டம் தேவையா, இந்த பாட்டம் தேவையான்னு ஒரு கமாண்ட் போட்டேன் ஒரு முறை, ஒரு யூடியூப், ஒரு என்னுடைய ஃபேஸ்புக்கில். வந்துட்டாங்க எல்லாம் வரைஞ்சி கட்டிக்கிட்டு. போங்கடா நீங்கள் எப்போனா ஒழிஞ்சு தொலைங்கடா, நான் விட்டுட்டேன். தேவனுக்கு பிரியமானது செய்யுங்கடான்னா, இதெல்லாம் ஒரு ஆவி ரசிக்க வைக்கும். சபைக்குள்ளே உட்காந்துக்கும் ரசி. இந்த கொரியா சபைகள்லாம் இப்போ எல்லாம் அரைகுறை பாவாடை போட்டுக்கிட்டு ஆடுறது. அப்புறம் பாஸ்டர் சும்மா இருப்பாரா? அசுத்தாவி தான் உள்ளே வரும். சகோதரன் சும்மா இருப்பானா? அசுத்தாவி தான் உள்ளே வரும். நான் சொல்ல கரெக்டாக இல்லையா? ஒரு ஒழுங்குங்கிறியமா சபைக்குள்ளே வாங்க. தேவ சமூகத்துக்குள்ளே வரன்ற ஒரு தெய்வீக பயத்தோட வாங்க. அதுதாங்க தேவ சமூகம், அதான் தேவ பிரசன்னம், அதான் தேவனுடைய தயவு. இங்கே வந்து அவர் ருசிக்கணும், ரசிக்கக்கூடாது. என்னங்க? இப்போ இவங்க வாழ்க்கையெல்லாம் 3 பேருடைய வாழ்க்கையை பாருங்க. பிசாசு நொறுக்கி போட்டு அகோரணமாக்கி வச்சிட்டான். ஆனால் தேவன் விட்டுட்டாரா? யோபுக்கிட்ட போவோம். 42ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 42ஆம் அதிகாரம் முதல் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. யோபு. இப்போ யோபுவின் இடத்துல ஆண்டவர் வந்துட்டார். வந்து பேசி தேவரீர் அவனை பேச வைக்கிறார். யோபு இப்போ என்ன பேச வைக்கிறாரு? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட மனுஷன் சொல்றான்?
உடம்பெல்லாம் புண்ணாகி சாம்பல்ல உட்கார்ந்து மனைவியே ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி மனைவி வெறுத்த ஒரு மனிதன் இப்ப சொல்றான், தேவரீர். எல்லாம் சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். எல்லாமே சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. கலங்காதீங்க, தைரியமா இருங்க. இப்போ வந்து சாத்தான் எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டான். இப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, சாத்தானால பாதிக்கப்பட்டு கெடுதல் செய்யப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? அதுவும் விசுவாசமுள்ள ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இந்த துன்பத்திலையும் தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்றான் பாருங்க. அது எவ்வளோ பெரிய கிருபை. இப்போ நீங்களே கஷ்டப்படுறீங்க, யாராவது உங்களோட ஜெபனை அட போங்க நானே எனக்கு யாரும் ஜெபம் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணுகிறேன். நீங்கள் இதில் வேற வந்து என்ன ஜெபம் பண்ணுன்றீங்க. நாங்களே எங்காவது காசு அனுப்பி யாருக்கிட்டயா ஒரு 2000 3000 அனுப்பி ஐயா கொஞ்சம் ஜெபித்து கொள்ளுங்கள். அதுக்குன்னே சில ஊழியங்கள் வச்சிருக்கிறான் சாத்தான். நீ ஜெபம் பண்ணிடாத, நீ முட்டி போட்டுறாத, நீ தேவ சமூகத்துக்கு போயிடாத. ஐயோ நீ போயிடாத, நீ போனினா தேவன் உன் பட்சத்தில் வந்துடுவார். அதனால் நான் சொல்கிறேன், நிறைய ஊர் ஊரா மளிகை மாதிரி ஜெபகோபுரங்கள் இருக்குது. காசு அனுப்பு. உனக்காக அவங்க யாராவது அங்கே உட்காந்து உன் மூஞ்ச பார்க்காத, உன் கையை காலை பார்க்காத உனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பார்த்தவங்களுக்கே ஜெபம் பண்ணுறது இல்லை, பார்த்தா தான் எப்போனா ஜெபம் பண்ணுறோம். நீ ஊழியம் அப்படி இருக்குது தானே உண்மை? என்ன சொல்கிறீங்க? ஒரு 3000 4000 அங்கே கொடுத்து அனுப்பி நீங்கள் வீட்டில் உக்காந்துக்கிட்டு பிசா சொல்லுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா இருக்கிற. ஆனால் உன்னை சூழ்ந்து எல்லா பிரச்சனையும் நிற்கிது, ஒன்றும் மாறலை. அங்கங்கே வச்சுருக்குறாங்க. இப்போ மளிகை கடை மாதிரி அங்கங்கே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஏரியாவுக்கும். இப்போது நீ நேராக போகலாம், ஏதோ அங்கே முதல்ல கேட்டுருவாங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க, அவ்வளோ அமௌண்ட், ஓகே, அதுக்கேற்ற மாதிரி ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் 500 கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜெபம் பண்ணுவோம். 1000 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பவராக ஜெபம் பண்ணுவோம். 2000 கொடுத்தா இன்னும் புல் பவராக ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் எங்கேருந்து தான் எங்களுக்கு ஆவி வரும்னு தெரியாது. 5000 1,00,000 ஐயாவே வந்துடுவார், கவலைப்படாதீங்க. ஹலோ, நடந்த உண்மையை சொல்கிறேங்க, நடக்கிற உண்மையை சொல்கிறேன். ஆனால் நாங்கள்லாம் நீங்கள் கூப்பிடாமையே வந்துடுவோம். ஆனால் தான் நாங்கள்லாம் கேனையாகவே இருக்கிறோம். பாஸ்டங்களை பார்த்தாவே விசுவாசிகள் ஒரு கேனையாகவே தெரியும். அந்த ஆள் கிடக்கிறான் ஒரு கேனை. நாங்கள் கூப்பிடாமே வர வேண்டிய ஆள் கிடையாது. ஏன் தெரியுமா? தேவன் உங்கள் மேலே வைத்த அன்பினாலும் இரக்கத்தினாலும் தான் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை கொடுத்து உங்களுக்கு எப்போ வேணுமாலாம் ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் இலவசமாக வச்சுருக்கிறார். அல்லேலூயா. நான் தான் விரும்புவேன், எந்த வீட்டுக்கு போனாலும் என் மைண்டில் காணிக்க ஞாபகம்லாம் வராது. முதல்ல அவங்களுக்காக போய் நான் முழங்கால் படிடணும், அவங்க சூழ்நிலைகளுக்கு நான் ஜெபம் பண்ணணும், அங்கே ஒரு தேவ மனுஷனை ஆலோசனை கொடுக்கணும். அதை மட்டும்தான் மைண்டில் வச்சுட்டு போவேன். காணிக்கலாம் ரெண்டாவதுங்க. ஆனால் சில இடங்களில் போன உடனே முதல் காணிக்கை கேட்பாங்க, ரெடியாக இருக்குதா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், ஒரு பிரச்சனை இல்லை, அவர் ஒரு பெரிய கோர்ட்டு கேஸில் மாட்டியிருந்தார். அவர் ஒரு வட இந்தியர். அவர் எங்கேயோ ஒரு போவார் போல இருக்குது. போனோன்னு முதல்ல ஒரு கவர் கொடுத்துருவாங்க. அவர் சொன்ன உண்மையை சொல்கிறேன். முதல்ல அந்த கவரில் அந்த பேர் எழுதி ஜப குறிப்பு பணம் அதில் இருக்கணும். அது இருந்தால் தான் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். நான் அவருக்கு இலவசமாகவே ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஏன் தெரியுமா? இலவசமாய் பெற்றேன், இலவசமாய் கொடுப்பேன், அந்த தைரியம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. அதனால் என்னை பாஸ்டர் பாவம்னு இலவசமாக அனுப்பிட போகிறீங்க. நான் காணிக்க கேட்கல, தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த நோக்கத்தோடு வரக்கூடாதுன்றேன். புரியுது நான் சொல்கிறது? இப்போ ஆண்டவர் அவன் சிறையிருப்பை மாற்றுறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா, தன் சிநேகிதருக்காக. நீங்கள் கூட பிறர் கஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணி பாருங்களேன், நீங்கள் உங்கள் கஷ்டம் மாறுறதை பார்ப்பீங்க. அது ஒரு கிருபை. இப்போ தேவன் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். வாசிங்க, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் எல்லாம் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எத்தனை தானே? அப்போனா என்ன கிடச்சிருக்கோம்? 3000, 6000, 500, 1000, அப்புறம் எல்லாம் டபுள் டபுள். இப்போ 12ஆம் வசனம் வாசிங்க.
கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடு, 6,000 ஒட்டகம், 1000 ஏறு, 1000 கழுதை எல்லாம் உண்டாச்சு. நல்லா கரங்க ராமின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சாத்தான் செய்யும் கெடுதல். அவன் 500 தான் அழிச்சான். ஆண்டவர் 1000 கொடுத்தார். அவன் 7,000 அதாவது 14,000 ஆடு, அப்போ 7,000 ஆடு அவன் அழிச்சான். ஆனால் தேவன் 14,000 ஆடு கொடுத்தார். அல்லேலூயா. அவன் 3,000 ஒட்டகத்தை அழிச்சான். ஆனால் ஆண்டவர் 6,000 ஒட்டகம் கொடுத்தார். அவன் 500 ஏறு அழிச்சான். ஆனால் ஆண்டவர் 1000 ஏறு கொடுத்தார். அவன் 500 கழுதை அழிச்சான். ஆண்டவர் 1000 கழுதையை கொடுத்தாரு. ஆனால் பிள்ளைகள் மாத்திரம் முன்பு இருந்த மாதிரியே 10 கொடுத்தாரு. மனைவியை மாத்திரம் மாற்றலை. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? சில பேர் வருத்தப்பட்டிருப்போம், ஆண்டவர் இதையெல்லாம் இரட்டிப்பாய் கொடுத்து அந்த தூஷிக்க வேண்டும் என்று சொன்ன மனைவியே கொடுத்து விட்டார். ஏன்னா அவளை தான் சாட்சியாக நிறுத்தணும். அல்லேலூயா. ஆனால் யோபு, இந்த பொண்டாட்டி சரியில்லை, அதனால் இவளை எடுத்துகிட்டு நல்ல ஒரு பொண்டாட்டியாக தரேன்னு ஆண்டவரை முடியுமா? முடியாதா? கொடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சாட்சி. ஆண்டவர் என்ன பண்ணார்? தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்ன அந்த மனைவி மூலமாகவே மறுபடியும் அதே 7 குமாரர் 3 குமார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே பாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே பாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். பாடலாமா எல்லா கரங்களை தட்டி? உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். நல்ல கைகளை தட்டுங்க. தேவனை நோக்கி என் அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென் ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா. எஸ் ஆமென். ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. இப்போ இயேசு அந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனுஷனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? 29ஆம் வசனத்தில், அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டார். எல்லாமே சொல்லுங்க. அவனை ஒரு அகோரியாக மாற்றியிருந்த அந்த பிசாசை, அந்த லேகியோனை, அந்த அசுத்த ஆவிகளை இயேசு என்ன பண்ணார்? அவனை விட்டு போ. ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த பிசாசுங்க என்ன பண்ணுச்சு? எங்களை இப்போ பாதாளத்தில் தள்ளிடாதீங்க, நாங்கள்லாம் ஒரு பன்றி கூட்டத்தில் போயிடுறோன்னு சொல்லி எல்லாம் எங்கே போயிடுச்சு? எல்லாம் பன்றிகள் கூட்டத்தில் போய் அந்த பன்றிகள் எல்லாம் உயர்ந்த மேட்டிலேருந்து கடலில் பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. இப்போ பிசாசெல்லாம் எங்கே போய் ஒழிஞ்சுது? எல்லாம் கடலுக்குள்ளே போய் ஒழிஞ்சிச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உனக்காக யுத்தம் பண்ணி பிசாசுகளை துரத்தி எல்லாம் அந்த சேனைகளை மடங்கடித்து உன்னை பெலவானா மாற்றி, சொல்லுங்க, உன்னை பெலவானா மாற்றி. அதனால தான் பவுல் எழுதுகிறார் எபேசு சபைக்கு, சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனென்றால் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. ஆமேன் சொல்லுங்க. திராணி இருக்கணும். ஆவிக்கிறவனு சும்மாவா பயந்தாங்குழிக்கலாம்? நம்ம 6000 என்னங்க, 12,000 பிசாசு. ஏன் லூசிபரே வந்தால் கூட தைரியமாக நிற்போம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கனவுல ஒரு பாம்பு வந்தாவே பயந்துடுறோம். சீ என்ன இது, ஒரே பாம்பாக வருது. பன்னி வந்தா சீ என்ன ஒரு பன்னியாக வருது. நாய் சீ என்ன ஒரு நாயாக வருது. ஒரு 10 லட்சம், அது நல்லா, யாரோ ராத்திரி 10 லட்சம் கனவுல கொடுக்குறாங்க எனக்கு. அதுவும் சின்னதாக பிசாசு ஆகிடும். கவனம். பணத்தை சின்ன நேரத்தில் தெய்வம் நினச்சிடாதீங்க. சின்னத்தை அதுவும் பிசாசாக மாறுது.
பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பாஸ்டர் வேற பணம் பிசாசுன்றாரு, காணிக்க போடாமல் போயிடுவோம் இல்லைங்க. நான் சொல்கிறது பண ஆசை, பணத்தின் மீது வெறி. என்னங்க, எனக்கு தெரியும் நோட்டாக எண்ணவங்கலாம் இப்போ எங்கள் ஆளை காணும் உலகத்தில். உட்காந்து கட்டுக்கட்டாக என்ன வந்தவங்கலாம், ஆஹா எத்தனை 500 எத்தனை 1000 எல்லாம் எண்ணவங்க இப்போ ஆளை காணும். ஒன்றும் இல்லைனா கூட நம்ம பூமியில் உலாவி நிற்கிறோம் சுதந்திரமாக சந்தோஷமாக. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லைனா கூட கர்த்தருக்குள்ள நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கையில் பாக்கெட்டில் 10 ரூபா இல்லைனா கூட சந்தோஷமாக நாங்கள் தைரியமாக போவோம். ஏன்னா எங்களை வழியெல்லாம் காக்கிறதுக்கு தேவன் இருக்கிறார், நடத்துவார். அல்லேலூயா. இப்போ இந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு பாருங்க. 35ஆம் வசனத்தில், அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து. எல்லாம் சொல்லுங்க. இப்போ எப்படிப்பட்ட மனுஷன் ஆயிட்டான்? முதல்ல அவனுக்கு தேவை வஸ்திரம். நல்ல வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்ம கூட ஆண்டவர் ஒரு வஸ்திரம் வச்சிருக்கிறார், நீதியின் வஸ்திரம். அல்லேலூயா. வெண் வஸ்திரம் கொடுக்க போறார். இங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் கொடுக்க போகிற வெண் வஸ்திரத்தை விட்டுட்டு என்ன சொல்லிட்டாங்க பாஸ்டர்களாம், நீ வெண் வஸ்திரம் தரித்தால் தான் பரிசுத்தவான், அப்பொழுது தான் நீ பரலோகத்துக்கு போவாய். அது உபதேசம் இல்லை. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வெண் வஸ்திரம் உண்டு, அதை நான் தரித்து கொள்கிற ஒரு காலம் வரும். யூத கல்யாணங்கள் எல்லாம் நீங்க என்னதான் பட்டு போட கட்டு போனா கூட உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. அங்கே ஒரு கல்யாண வஸ்திரம் இருக்கும், அதை தரித்து தான் உள்ள போக முடியும். அதே போலதான் மணவாளன் இயேசுவை சந்திக்கிற நாளிலே நம்ம எல்லோருக்கும் ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படும். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த வஸ்திரம் பழசாய் போகாது, அழுக்காய் போகாது, கிழிந்து போகாது. அந்த வஸ்திரம் என்னை மறுரூபப்படுத்தி ஒரு புதிய மனுஷனாய் காட்டக்கூடிய ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை தரிக்க தாங்க நம்ம ஆவலாய் காத்திருக்கிறோம். இங்கே என்னதான் ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டால் கூட ஒரு நாளைக்கு மேலே போட முடியாது. திருப்ப அழுக்காய் துவைக்கணும், அதை திருப்ப அதை ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சு வாஷ் பண்ணணும். இந்த வஸ்திரம் என்னை பரிசுத்தவான் ஆக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வஸ்திரம் நான் அடிக்கடி சொல்லுவேன், பலவருன்னு அங்கே அணிந்த யோசேப்பு பரிசுத்தவானா இருக்கவில்லையா? வெண் வஸ்திரம் தரிக்கணும்னா தேவன் தரிக்க போறார். எனக்கு புதிய நாமத்தை எனக்கு தரிக்க போற எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் என்னுடைய நெற்றில் எழுதியிருக்கிறாரு புதிய நாமத்தை, அவருடைய நாமத்தை எழுதியிருக்கிறாரு. அதான் எனக்கு ஜெயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ இவன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, இவனால் எங்கே கிடந்தான்? இயேசுவை இல்லாமல் கல்லறை, சுடுகாடு. சில எப்போ பார்த்தா சுடுகாட்டில் தான் உட்காந்துருப்பான், 2 பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு. நிறைய பேரை பார்த்துருக்கேன். கரெக்டாக அங்கே போய் தான் குடிப்பான். ஏன்னா பிசாசு அங்கே தான் கூப்பிட்டு போவான். வா, இது எங்கள் ஏரியா, இங்கே உட்காந்துக்கோ. என்னங்க, ஒரு சில நேரங்களில் நான் இருட்டில் வண்டியில் எங்கேயாவது இடங்களுக்கு போயிட்டு பைக்கில் பார்த்தா இருட்டில் உட்காந்துருப்பாங்க. ஒரு சின்ன மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு இருட்டில் உட்காந்து சுற்றி பார்த்தா எனக்கு வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான். ஆடா பாவி, இந்த இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்மளாம் வெளிச்சத்துக்குள்ளே ஓடணுன்னு ஓடிட்டு இருக்கிறோம். அவன் இருட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கிறான். எங்கே இருட்டு, எங்கே இருட்டு? பாவம் செய்ய தூண்டுகிற இருட்டு, இருள். அதை ஓடாதீங்க. என்னை நீதியின் வெளிச்சத்தில் நடத்துவார். உன் நீதி பட்ட பகலை போல, உன் நியாயத்தை வெளிச்சத்தை போல மாற்றுகிறவர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வஸ்திரம் தரித்து அப்புறம் நல்லா இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறான். எல்லாமே சொல்லுங்க. பிசாசு இவனுக்கு கெடுதல் பண்ணான். இவன் புத்தி மயக்கத்தை உண்டாக்கி இவனை ஒரு நார்மலான மனுஷனாக வாழ விடாம இவனை அலைந்து திரிய பண்ணி இவனை பைத்தியக்காரனாக்கி புலம்ப விட்டு இவனை ஒரு சராசரி மற்றவங்க பார்த்து இவனை அருவருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை இவனுக்கு கொடுத்த பிசாசு செய்த கெடுதலில் இருந்து இவனை மீட்டெடுத்து இவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து தெளிந்த புத்தியை கொடுத்து எல்லாரும் இவனை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் இயேசு செய்தார் அல்லவா? அப்போ பிசாசு என்ன கெடுதல் செய்தாலும் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? அந்த கெடுதல்களை நன்மையாய் மாற்றுகிற ஒரு சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசு தேவாலயத்துக்கு வர்றாரு. 13ஆம் அதிகாரத்தில் முடிச்சிடுறேன். வந்து இப்போ அங்கே பார்த்தா 18 வருஷம். இப்போ இயேசு என்ன சொல்ல கூப்பிட்டு 12ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். ஒரு தொடுதல். எல்லாம் சொல்லுங்க, ஒரு தொடுதல். இயேசு அப்படி தொட்டார் அந்த பெண்ணை. ஒரு தொடுதல். அவன் கெடுதல், இயேசு என்னை தொடுதல். எல்லாம் சொல்லுங்க. அவன் ஒரு கெடுதல், யாரு? சாத்தான். ஆனா இயேசு என்னை தொடுதல். அவர் தொட்டு என்னை சுகமாக்குவார்.
சில நேரங்கள் உங்களுக்கு பலவீனம் இருக்குதா, சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை தொடுங்கப்பா, நீங்கள் என்ன தொடுங்க. நீ நிறைய பேர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், ஒரு ஊழியக்காட்ட ஜெபமணிக்கு தப்பு இல்லை, நல்ல விஷயந்தான். ஆனால் சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியும், பெரிய பெரிய கூட்டங்கள் நான் பார்த்துருக்குறேன். என்னமோ அவர் வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துக்கணும், தலையை நீட்டு, ஐயோ என்ன தொடு முடியலையே, அப்புறம் ஏன் அவர்கிட்ட போய் தலையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? முடிகிறவர் காத்து நிற்கிறார், கையை வச்சு நீட்டிக்கிட்டு, உன்னை நான் தொட்டு சுகமாக்க வல்லவராக இருக்கிறேன். அவர்கிட்ட தலையை கொடுங்க. நான் ஊழியத்தில் கற்றுக்கிட்டது, என்னை வளர்த்த ஊழியக்காரங்கிட்ட மட்டும் என் தலையை கொடுப்பேன். வேறு எந்த ஊழியக்காரன் முகம் தெரியாத அந்நியர் யார் வந்தாலும் நான் தலையை கொடுக்க மாட்டேன். என்னை ஊழியத்தில் ஆளாக்குன்னு என்னை ரட்சிப்புகள் நடத்தின எங்கள் ஊழியக்காரரை தவிர நான் அவங்க முன்னாடி மட்டும்தான் என் தலையை தாழ்த்தி எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்லுவேனே தவிர, வேறு எந்த பாஸ்டர் எங்கள் சபைக்கு வந்தால் கூட சரி, பெரிய பெரிய கூட்டங்களுக்கு வருவாங்க, 3-4 கூட்டம் நடத்துவாங்க, கேட்பேன் சத்தியத்தை, அதில் எனக்கு என்ன ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது போதும், அவ்வளோதான், போய்கிட்டே இருப்பேன். சத்தியத்தை கேட்டு அதை மனசில் வச்சுக்குவேன். இந்த மாதிரி நல்லா பேசுனாங்க, அந்த சத்தியம் எனக்கு பிரயோஜனம், அதை நினைப்பேனே தவிர முண்டி அடிச்சுக்கிட்டு போய் அவர்கிட்ட எப்படியாவது என் தலைமையில் கையை வச்சிடணும் அப்படின்ற ஆசையோடு ஓடினதே கிடையாது. என் ஆசையெல்லாம் நீர் என்னை தொடுங்கப்பா. அந்த பெண் என்ன பண்ணாரா, தொட்டு அவள் மேல் தமது கைகளை வைத்தார். வைத்தன என்ன அர்த்தம், தொட்டார்னு அர்த்தம். உடனே அவள் நிமிர்ந்து, எல்லாம் சொல்லுங்க, உடனே அவள் நிமிர்ந்து. இயேசு தொட்டுட்டானா நீ நிமிர்ந்துருவ. சத்தியமா சொல்றேன், இயேசுனை தொட்டுட்டா நீ நிமிர்ந்துருவ. இதுவரை உன் வாழ்க்கையில உன்னை தலை கவிழ்ந்து நடக்க பண்ணின பிசாசை உன் வாழ்க்கையிலிருந்து துரத்தி உன்னை தலை நிமிர பண்ணுகிற ஒரு ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் உனக்காய் எனக்காய் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சுதந்தரித்து தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அவள் உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாம் எந்த நிற்போம். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாடலாமா? ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நாங்கள் ஏறெடுப்போம் நன்றி பலி. எல்லாரும் தயவு செய்து கரங்களை உயர்த்தி. எவ்வளோ நாள் பிசாசு நம்மளை கட்டி வச்சிருந்து நம்ம வாழ்க்கையை பாழாக்கி தலை நிமிரப்படாதபடிக்கு எவ்வளவையோ அழிச்சு நாசமாக்கி நஷ்டத்தை உண்டாக்கி மீள முடியாத கஷ்டங்களை துயரங்களை செத்து போயிடலாமா நினைச்ச நாட்கள் உண்டு. அந்த நாட்களில் இருந்தெல்லாம் நம்மை தூக்கி எடுத்த தேவன் நம்ம மீது இரக்கம் பாராட்டினார். ஏன் இந்த வாழ்க்கை எனக்கென்று வாழ்க்கையை வெறுத்த நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவரே, இன்றைக்கு நான் வாழ்வது உமக்காக என்று சொல்லத்தக்கதாக நமக்கு ஒரு கெம்பீர சத்தத்தை உண்டாக்கினாரே, நமக்கு ஒரு கெம்பீரமான வாழ்க்கை கொடுத்தாரே. இனி யார் என்னை மறந்தாலும் கவலை இல்லை, யார் எனக்கு கெடுதல் செய்தாலும் கவலை இல்லை. காரணம், என்னை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் உண்டு, என்னை நடத்துகிற ஒரு சர்வ வல்லவர் உண்டு. எந்த கெடுதலும் என்னை வீழ்த்த முடியாது, எந்த கெடுதலும் என்னை அழிக்க முடியாது. ஏனென்றால் வேதம் ஒரு சாட்சியாய் இருக்கிறது, யோபு ஒரு சாட்சியாய் இருக்கிறான், அந்த லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் சாட்சியாய் இருக்கிறான், அந்த நிமிர முடியாத ஒரு கூனி சாட்சியாய் இருக்கிறாள். இன்னும் இந்த வேதத்தில் ஏராளமான சாட்சிகள் உண்டு. என்னை ஒரு சாட்சியாய் வைத்திருக்கிறார். என்னை கட்டி வைத்திருந்த பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுவித்தார், என் கட்டுகளை அறுத்தார். சொல்லுங்க, என் சாப கட்டுகளை உடைத்தார். என் வாழ்வில் இருந்த சாபங்கள் தொலைந்தது, பரம்பரை வியாதிகள் தொலைந்தது. என் மேல தேவன் என் தலையின் மேல் இருந்த சஞ்சலம் ஒழிந்தது, துன்பங்கள் ஒளிந்தது, நித்திய மகிழ்ச்சியை வைத்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உன் தலையின் மேல் இருந்த சஞ்சலம் மாறும், சஞ்சலங்கள் மாறும், சஞ்சலங்கள் மாறும், நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. என்னை வேதனைப்படுத்துகிற எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் நான் கலங்குவதில்லை. நான் காத்திருப்பேன் என் தேவனுக்காய், நான் காத்திருப்பேன் என் ஆண்டவருக்காய், நான் செவி கொடுப்பேன் ஒரு வார்த்தைக்காய். நிச்சயமாய் மாறும்.
அந்த நிமிர முடியாத கூனியை நிமிர பண்ணின ஆண்டவர் என் ஆண்டவர் அல்லவா? ஆமென். வஸ்திரம் இல்லாமல் பிரேத கல்லறையில் அலைந்து திரிந்த ஒரு மனுஷனை புது மனுஷனாய் மாற்றினவர் என் ஆண்டவர் அல்லவா? எல்லாம் இழந்தாலும் சகலத்தையும் இரட்டந்தனையாய் கொடுத்த யோபுவின் ஆண்டவர் என் ஆண்டவர் அல்லவா? அவர் ஏற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அல்லவா? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். ஏசையா நீர் எழும்பிடுவீர், எல் ஷடாய் யாவும் செய்து முடிப்பீர். ஏசையா நீர் எழும்பிடுவீர், எல் ஷடாய் யாவும் செய்து முடிப்பீர். உம்மை தடுப்பவர் எவரும் இல்லை. எல்லாம் பாடுவோம். உன்னதரே நீர் பெரியவரே, உம்மை தடுப்பவர் எவரும் இல்லை. உன்னதரே நீர் பெரியவரே, இருக்கின்றவராய் இருப்பவரே, என்றும் என்றும் மாறாதவர். இருக்கின்றவராய் இருப்பவரே, என்றும் என்றும் மாறாதவர். இருளிலிருந்து வெளிச்சம் தந்தவரே, இருளிலிருந்து வெளிச்சம் தந்தவரே, இருளான என் வாழ்வில் விளக்கை ஏற்றினீரே. இருளான என் வாழ்வில் விளக்கை ஏற்றினீர். எல்லாம் பாடலாம். ஏசையா நீர் எழும்பிடுவீர், எல் ஷடாய் யாவும் செய்து முடிப்பீர். ஏசையா நீர் எழும்பிடுவீர், எல் ஷடாய் யாவும் செய்து முடிப்பீர். உம்மை தடுப்பவர் எவரும் இல்லை. உன்னதரே நீர் பெரியவரே, உம்மை தடுப்பவர் எவரும் இல்லை. உன்னதரே நீர் பெரியவரே. மிக பெரியவர் எங்கள் வாழ்வில் இருக்கிறீர். இந்த பொல்லாத சாத்தான் என்ன கெடுதல் செய்தாலும் அந்த கெடுதலை எல்லாம் நன்மையாய் மாற்றுகிற ஒரு பெரியவர் எங்களோடு இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருடைய வாழ்க்கையிலும் நீரே பெரியவராயிருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.